ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் பற்றி ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையுமே வந்து மீடியா ஃபுல்லாகவே வந்து பரவிட்டுருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 19 வந்து சென்சார் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி டேட்டா தான் நியூஸ் தான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஜூன் 19ங்கிறது ஃபைனல் மாதிரியும் அது வந்து கிடைக்கல அப்படின்னா படமே ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தீவிரமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க சென்சார் போர்டில் வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கிடச்சிருச்சு அப்படின்னா ஜூன் 19 வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா ஜூன் 26 வந்து ரிலீஸ் பண்ணலாம், படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிலே ஆகி கிடச்சாலுமே ஜூலை 3 அப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஆனால் கிடைக்கவே வாய்ப்பு இல்லாத மாதிரி இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா தளபதியோட பர்த்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்ஸுக்குமே பணத்தை வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து கேவின் ப்ரொடக்ஷன் வந்து எல்லா பணத்தையுமே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னா ஓடிடியிலுமே ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு ட்ரை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ எது வந்து எப்படியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணி எப்படியா சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுல ஏன் இவ்வளோ இழுபறி நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதுமே புரியல. பொலிட்டிக்கல் என்ட்ரியில் அவர் சாதிக்கக்கூடாது அப்படிங்கிற நினச்சாங்களா, இல்லை எதுக்காக நடக்குது அப்படிங்கிறது கிளியர் கட்டான ஒரு மெசேஜ் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அதை கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுது. ஸோ படத்துக்கான செலவு எல்லாமே தளபதி விஜய் அவர் வந்து கேவின் ப்ரொடக்ஷன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இதெல்லாம் இந்த மாதிரியான டைலாக்ஸ் இந்த மாதிரி ஸ்பீச்சஸ்லாம் வந்து கேள்விப்படும்போது பார்த்திங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இதற்கான ஒரு படைப்பாளியை முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்களை தான் வந்து ரொம்பவே நினைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எல்லாருமே வந்து ரீமேக் படம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஸோ அதற்குன்னு ஒரு உழைப்பை வந்து கண்டிப்பாக அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அவரோட படங்களில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமாக ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார். அதேமாதிரி கருத்துக்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒரு படைப்பாளியோட படைப்பு வந்து இப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது வந்து நல்லதா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ அதை வந்து அப்படியே விட்டுற முடியுமா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து போராடி ஜூன் 9 வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையுமே இருக்குது. ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஜூன் 19 வந்து சர்டிஃபிகேட் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது கிடச்சிரும் அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.